ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். நான் முருகருக்கு தொடர்ந்து 6 நாட்கள் விரதம் இருக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எஸ்டர்டே செவ்வாய்க்கிழமைன்றதுனால அந்த டேவே நான் ஃபஸ்ட்டு டேவாக கன்சிடர் பண்ணி முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணி சந்தனம் போட்டு குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வேண்டுதல் நம்ம நிறைவேறணும்னா அவருக்கு 101 ரூபாய் காணிக்கையாக வச்சு அந்த 6 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலோ எந்த முருக ஸ்தலமாக இருந்தாலும் போயிட்டு உண்டியலில் 101 ரூபாய் காணிக்கையை நம்ம செலுத்திடலாம். அதுக்கப்புறம் 6 அகல் தீபம் ஏற்றினேன். இன்றைக்கி நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா நான் சிம்பிளாக பாலில் நாட்டு சக்கரை போட்டு தான் முருகருக்கு நெய்வேத்தியமாக வச்சு என்னுடைய பூஜையை நான் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த தொடர்ந்து 6 நாட்கள் விரதம் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் நான்வெஜ் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். முருகருடைய அபிஷேகம்லேருந்து தீபாராதனை காமிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா டிவியில் முருகருடைய பாடல் தான் ப்ளே பண்ணிவிட்டு கேட்டுக்கிட்டே பூஜை பண்ணுவேன். அப்போ தான் நம்மளுடைய மனசு எங்கேயுமே அலைப்பாயாது. அது போல் தான் முருகருடைய பாடல்லாம் கேட்டு என்னுடைய பூஜையை நான் கம்ப்ளீட் பண்ணேன். தீபாராதனை காமிச்சு முடித்ததும் கந்தகுரு கவசம் வேல்மாறல் இதை பாராயணம் பண்ணி என்னுடைய பூஜை நல்லா சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. ஸ்ரீவேல் முருகனுக்கு அரோகரா.